அதிமுகவில் இணைஞ்ச மனோரமா பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்போ ரஜினிகாந்தை மிக கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ரஜினிகாந்தை யாருமே விமர்சனம் பண்ணதில்லை. அதன் பிறகு 6 மாதம் பட வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்காங்க மனோரமா. இதெல்லாமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம ரஜினிகாந்த் தன்னுடைய அருணாச்சலம் படத்தில் மனோரமாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் 2 பேருமே அருகருகே உட்காந்துருந்த போதும் ரஜினிகாந்த் மனோரமா கிட்ட இதை பற்றி எதையுமே கேட்டதே இல்லையா. அந்த நேரத்தில் ரஜினிகாந்தை நேருக்கு நேரு பார்க்க முடியாமல் மனோரமா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க குற்ற உணர்ச்சியில். வில்லா படம் ஷூட்டிங் போது ரஜினிகாந்த் ஒரு டான்ஸ் போடுறாரு. அந்த டான்ஸை பார்த்த ஆடியன்ஸ் ஒருத்தர் என்ன பைத்தியம் சூப்பராக ஆடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை காதில் கேட்ட மனோரமா அந்த ஆளோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு சண்டைக்கு போயிருக்காங்க. யாரை பார்த்துறா பைத்தியம் அப்படின்னு சொன்ன அப்படின்னு. அந்த தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆளோட கடுமையான சண்டையில் ஈடுபட்டிருக்காங்க மனோரமா. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ரஜினிகாந்த் ஒரு முறை அரவணைச்ச கையேது 1000 முறை அடித்தாலும் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மனோரமாவை பற்றி.